இதுதான். இப்போ வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஷேர்ஸ் வந்து 1550லேருந்து 60க்குள்ளே போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படின்றதுனால இதுதான் அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ இதெல்லாம் வந்து அதோட என்ன சொல்கிறது, ப்ரீமியம்னு சொல்லுவாங்க. ஐ மீன் ப்ரீமியம்ன்றதோட அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட அடுத்தடுத்த லெவல், இல்லைன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படி சொல்லலாம். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா 1140 இருந்து 1900 வரைக்கும் இதில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1460 போய்கிட்டு இருக்கு. இதோட இப்போ கரண்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கிற ப்ரைஸோட சைஸு இது 27.45 இந்த ப்ரைஸ் போயிட்டுருக்கு. இதுதான் எல்டிபி. எல்டிபின்னா லேட்டஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ். ஓகேங்களா? இப்போ இந்த எல்டிபின்றது 27.45. இதுக்கு ஒரு லாட் இருக்கும். ஹெச்டிஎஃப்சின்னா பொதுவாக வந்து அதோட லாட் சைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இதுதான் இப்போ 2200 லாட் சைஸாக வச்சுருப்பாங்க. ஆஸ்க் குவான்டிட்டி. ஓகே, லாட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன்ஸை தனி சிங்கிள் ஆப்ஷனாக வாங்க முடியாது, ஒரு லாட்டாக தான் வாங்க முடியும். அந்த லாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர்ஸாக இருந்தால் ஒரு 550 ஷேர்ஸ் இருக்கும். ஆப்ஷன்ஸில் வந்து அந்த ஷேர்ஸோட கவுண்ட்ன்றது மாறும். இப்போ இந்த இடத்துல வந்து 2200 அப்படின்றது லாட் சைஸாக வச்சுருக்காங்க. இப்போது இதை நாம் வாங்கலான் இருக்கோம். அதாவது 27.45 ஓடிக்கிட்டு இருக்க இந்த 1460 ஷேர்ஸ், 1460ன்றது ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஸ்டாக் ப்ரைஸ். அந்த ஸ்டாக் ப்ரைஸு 460 ஓடிட்டு இருக்கு. 450 போகும், 440 போகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பெட் கட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா 70 போகும், 80 போகும், 90 போகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பெட் கட்டிக்கிட்டே இருக்காங்க. இதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இந்த சைடு வந்து பெட்டிங் ப்ரைஸ் கூட இருக்குது, இந்த சைடு வந்து பெட்டிங் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், மார்க்கெட்டில் இந்த 1460 இருக்கிறது திரும்ப தன்னோட பழைய ரேஞ்சுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுறாங்க. 1380 போகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த சைடு கட்டியிருக்காங்க. அதனால் இதோட ப்ரைஸ் கூட இருக்குது. இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே கட்டுறவங்களோட அந்த எல்டிபி வந்து கம்மியாக இருக்குது. அப்படின்னா ஹெச்டிஎஃப்சியோட ப்ரைஸ் அப்படின்றது ஏறாது, இறங்கும். அப்படின்றதுனால அந்த அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம், இல்லை இது 1460 போகும் அப்படின்னு நினச்சா நம்ம இந்த 1520 ஒரு லாட் வாங்கலாம். ₹7.65. ஓகேங்களா? இந்த ₹7.65 ஸ்டாக்ஸை இப்போ நம்ம வாங்க போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், மைத்ரா வெல்த்தில் இப்போ இதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணுறதை. இப்போ திரும்ப நான் வந்து மைத்ரா வெல்த்துக்குள்ளே நான் போகிறேன். ஹோல் விண்டோவை சூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ மைத்ரா வெல்த்தோட இது தெரியும். ஷேர்ஸ் என்ன போகுது, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு 1463. இதுதான் அதோட ஒரிஜினல் ஷேர் ப்ரைஸு. ஆனால் நாம் எதில் இறங்க போகிறோம், ஆப்ஷன்ஸில் இறங்க போகிறோம். ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த குரூப்புக்குள்ளே போவோம். அதில் நிஃப்டி தான் இருக்குது, ஆப்ஷன்ஸ் இது ஹெச்டிஎஃப்சி இல்லை. அதனால் நான் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு அதில் வந்து
1000 என்ன ப்ரைஸ் நம்ம சூஸ் பண்ணோம்? ₹7.65 1520. அப்ப 1520 அப்படின்னு நான் சூஸ் பண்றேன். 1520ல எனக்கு என்ன வந்திருக்கு? ஒரு கால் என்ட்ரி, ஒரு புட் என்ட்ரி, மார்ச் கான்ட்ராக்ட். இது வந்து ஏப்ரல் கான்ட்ராக்ட், இது வந்து மே கான்ட்ராக்ட். இப்போ இந்த மாசமே ஏறும் அப்படின்னா நீங்க ஹெச்டிஎஃப்சியோட இந்த மார்ச் கான்ட்ராக்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்கலாம். மார்ச் 28ஆம் தேதி வரைக்கும் அந்த கான்ட்ராக்டுக்கு வேலிடிட்டி இருக்கு. அதனாலதான் 28 மார்ச் 2024 அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுவே இந்த 1520ன்றது இந்த மாசம் ஏறாது, ஆனா ஏப்ரல்ல ஏறும் அப்படின்னு நம்பினா நீங்க ஏப்ரல்ல வாங்கலாம். மேல தான் ஏறும் அப்படின்னா மே மாசம் வாங்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம இந்த மாசம் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நாம ஆட் பண்றோம். நம்மளுடைய லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆட் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கோமா? க்ளோஸ் பண்ணிட்டா இங்க வந்துருச்சு. இப்போ இதோட எங்க இருக்கு? இந்த இருக்கு. ₹7.40 அங்க இருந்துச்சு இல்லையா? ₹7 இதுல 65 பைசா இருக்கு. ஏன்னா அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்த பிரைஸ். அதனால அப்டேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருக்கும். இப்போ இது வந்து ரன்னிங்ல இருக்கு. இதுதான் நமக்கு மீன். ஸோ இப்போ இதோட கால் என்ட்ரியில நம்ம பை பண்றோம். கால் என்ட்ரியில நம்ம பை பண்றோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து நம்ம நினைச்ச மாதிரியே மேல போகும்னு அர்த்தம். கால் என்ட்ரியில நம்ம செல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து இல்ல மார்க்கெட் வந்து கீழே இறங்கும். அதாவது கீழே இறங்கணும்னா ஏன் நான் புட் என்ட்ரியில பை போகலாம்ல அப்படின்னு கேட்கலாம். புட் என்ட்ரிலையும் பை போகலாம், அதுவும் கரெக்ட் தான். அதுதான் யூஸ்வலா போவாங்க. ஆனால் கால் என்ட்ரியில இந்த இடத்துல ஏற்கனவே நிறைய பேரு நல்லா பை பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? இப்போ ₹7.45 பை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல நான் போகாது அப்படின்னு சொல்லிட்டு செல் பண்ணி வச்சேன்னா எனக்கு அந்த பிரைஸ் கீழே விழுகும்ல. ₹7.40 இருந்து மார்க்கெட் பிரைஸ் அப்படியே தானே விழுகும்போது இந்த ஆப்ஷனோட பிரைஸும் சேர்ந்து விழுகும். ஒரு ₹2.50 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு செம்ம ப்ராஃபிட். இவ்வளவுதான். ஸோ இப்போ எத்தனை குவான்டிட்டி நான் வாங்குறேன்? 5550. இதுக்கு வந்து நான் பைன் கொடுத்தா பை விழுகணும். அதுக்கு முன்னாடி என் அக்கௌண்ட்ல எனக்கு அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கிறேன். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. 2509 தான் இருக்கு. ஆட் ஃபண்டுன்னு கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தடு. நான் ஆட் ஃபண்ட் பண்ண போறதில்ல. அதுக்கு பதிலாக ஆப்ஷன் செயின்ல அதை விட கம்மியான பிரைஸ் என்கிட்ட இருக்கிறதே ரொம்ப கம்மி, ஏற்ற மாதிரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா ரைட்டு. 1570ல ₹2.85 கிடைக்கும். அப்போ மார்க்கெட்டில் நான் போகிறேன். ஸோ ஆப்ஷன்ஸோட பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிட்ட எவ்வளோ இருக்கோ அந்த காசுக்கு நம்ம ட்ரேட் பண்ண முடியும். அதுதான் நம்மளோட பலம். என்ன சார் நீங்கள் ஊருக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறீங்க, உங்களுக்கு அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கம்மியாக வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவீங்க. முக்கால்வாசி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஜெரோதாவில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கூடவே இருக்கும். அதில் ஒரு ₹1.5 லட்சம் அதில் லாக் ஆகிருக்கு.
ஸோ மார்க்கெட்டுக்குள்ளே அது லாங் டர்மாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்றதுனால அது வச்சுருக்கேன். இது வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்காகவே தானே ஓப்பன் பண்ண அக்கௌண்ட். ரைட், ஓகே. இப்போ நம்ம கதைக்கு வரலாம். 1590க்கு நாம் சூஸ் பண்ணுவோம். 1590க்கு எங்கே போகிறது? இங்கே நான் போகிறேன். HDFC பேங்க் 1560 தானே? 60 இங்கே இருக்கும். 3 பைசா 90. 1590. இதில் வந்து 2 கான்ட்ராக்ட் இருக்குது. மார்ச் மந்த் கான்ட்ராக்ட் அண்ட் ஏப்ரல் மந்த் கான்ட்ராக்ட்னு 2 கிடைக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மார்ச் மந்த் கான்ட்ராக்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டேன்னா ஓகே. அப்போ எனக்கு இந்த மாதம் கடைசி வரைக்கும் இதில் பண்ண முடியும். இப்போ மார்ச் எவ்வளவு? ₹1.95 தான். ஸோ நான் இதில் பை பண்ணுறேன். நார்மல் தான், லிமிட்டு தான். லிமிட்டுன்றது நானாக போட்டிருக்கிற ப்ரைஸு, டே தான் போட்டிருக்கேன். டேக்கும் ஐஓசிக்கும் நான் ஒன்று அன்றைக்கி சொன்னேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம டே தான் இப்போ சூஸ் பண்ண போகிறோம். ஏன் ஐஓசி சூஸ் பண்ணா என்ன அப்படின்னு கேட்டால், ஐஓசியில் இந்த ப்ரைஸ் கிடைச்சா தான் எனக்கு ஆர்டரே விழுக்கும், இல்லாட்டா விழுகும். டேன்னா இந்த ப்ரைஸ் எனக்கு கிடைக்கிற இந்த ஒரு நாள் முழுக்க இந்த ப்ரைஸுக்காக அது வெயிட் பண்ணும். அதுதான் வித்தியாசம் ஐஓசிக்கும் டேக்கும். ஓகே, இப்போ நாம் ₹1092 இருந்தால் நான் இந்த இதை வாங்கலாம். என் அக்கௌண்ட்டில் ₹2000 இருக்குது. நான் ஜஸ்ட்டு ஒரு பை பண்ணுறேன். என்ன நடக்குது? ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சுன்னா என்னோட ஆர்டர் புக்கில் போய் பார்க்கணும். ஆர்டர் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தேன், கம்ப்ளீட்டு. அப்போ ட்ரேடு புக்கில் போய் பார்க்கணும். ட்ரேடில் வந்து உள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். பை ₹1.95 நார்மல் டே. ஸோ எனக்கு பொசிஷன்லையும் இந்த இது இருக்கும். ஹோல்டிங்ஸில் ஏற்கனவே நான் வாங்கி போட்டிருந்த 2 பங்குகளின் விலை தான் இருக்கும். HDFC பேங்க்கும் இன்ஃபோசிஸும் அது ஹோல்டிங்ஸில் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பொசிஷன்னா இன்னைக்கு ட்ரேடிங் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கு. அதாவது இன்னைக்கு நான் வாங்கியிருக்கிற ஒரு விஷயம் வந்து பொசிஷனில் தான் இருக்கும், ஹோல்டிங்கில் இருக்காது. ஏன்னா நான் இன்னைக்கு காலையில் வாங்குவேன், இன்னைக்கு சாயந்தரத்தில் வைப்பேன் அப்படின்றதுனால அது வந்து எண்ட் ஆஃப் த ட்ரேடிங் முடிச்சதுக்கு அப்புறமா தான் அதை வந்து ஹோல்டிங்க்கு மூவ் பண்ணுவாங்க. ஏன்னா ஹோல்டிங் அப்படின்றது நான் இன்று வாங்கி வைத்து ஒரு நல்ல நாளில் ஒரு சில வருஷங்கள், ஒரு சில மாதங்கள், இல்லை ஒரு சில நாள் கழிச்சு விற்கிறது. அதுதான் அவனுக்கு வந்து ரியல் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு காலையில் ஒருத்தர் வாங்குறான், இன்னைக்கு சாயந்தரம் விற்கிறான்னா அந்த கம்பெனிக்கு காசு போகவே போகாது. அது வந்து ட்ரேடர்ஸ்குள்ளேயே தானே ஃப்ளக்சுவேட் ஆயிக்கும். காலையில் ஒருத்தன் வந்து HDFCயில் ₹1460 போய்கிட்டு இருக்கு வாங்குறாங்க. சாயந்தரமே தானே அந்த ஒரு 100 ஷேர் வாங்கிட்டு சாயந்தரமே 1500 வரும்போது வித்துடுறாங்க. அப்படின்னா இந்த ஷேர்ஸ் வாங்குறதும் விற்கிறதும் கம்பெனியோட அந்த பஃபர் அமௌண்ட்டுக்குள்ள, அதாவது ட்ரேடிங் நடக்குது இல்லையா, அதுக்குள்ளேயே தான் போகுமே ஒழிய கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகாது. அதனால தான் அதை வந்து பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோல்டிங்ஸ்ன்றது கம்பெனிக்கு காசு போகும், அவனோட அக்கௌண்ட்டுக்கே எதனா டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதுதான் ஹோல்டிங்ஸ். ரைட், இப்போ நம்ம வந்து ட்ரேட் புக்குக்கு வருவோம். ட்ரேடில் நம்ம பண்ணியாச்சு. இப்போ ₹1.95 விட்டு வச்சாச்சு. அது எனக்கு மேலே வரும். ₹1.95ன்றது HDFC ப்ரைஸ் வந்து மேலே ஏற 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 பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எனக்கு வந்து மேலே வரும். ஏன்னா நான் வந்து கால் என்ட்ரியில் தான் போயிருக்கேன். சரி, அப்போ நான் புட் ட்ரேடில் எப்படி போகிறது? இது உங்களுக்கு ஒரு கேள்வியாகும். ஆப்ஷன் செயின் போவோம். இந்த இதில் ஒரு கலர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுது. அதாவது கிரே, இந்த சைடும் ஒரு கிரே இருக்கு.
இதுதான் ஒயிட் இல்லைங்களா. மார்க்கெட்ல நான் இந்த என்ன சொல்றது, காலையும் புட் ஆப்ஷனையும் நம்மளோட ரியல் டைம் என்ன சொல்றது, ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். திரும்பவும் நான் சொல்றேன். என்னன்னா, நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க. அந்த வீடு வாங்க போறதுக்கு வீட்டுக்காரருக்கு அட்வான்ஸ், ஒரு டோக்கன் அட்வான்ஸ் போடுவீங்க. அந்த டோக்கன் அட்வான்ஸ்ன்றது ஒரு அமௌண்ட்டுக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ். அதாவது நான் ஒரு இந்த வீட்டை வந்து 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டுமே வித்துருங்க, நான் அதுக்குள்ள பணத்தை ஒரு மாசத்துல ரெடி பண்ணிடுறேன், நம்ம பத்திரம் வச்சுக்குவோம், ஒரு டேட் ஒன்று சொல்லிடுவாங்க. அந்த சொல்ற டேட்டு தான் எக்ஸ்பைரி டேட்டு. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அந்த வீடை வாங்குறோம் அப்படின்றது தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸு. இப்போ இந்த டோக்கன் அட்வான்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த ப்ரீமியம். இதுக்கு தான் இந்த டோக்கன் அட்வான்ஸாக நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க, ஒரு 5000 ரூபா கொடுப்பீங்க, அது ஒரு 20 லட்ச ரூபா வீடுக்கு. ஓகேங்களா. இதுதான் என்ன சொல்றது, கால் ஆப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதே புட் ஆப்ஷன் அப்படின்றது ஒரு புரோக்கர் என்ன பண்ணுவாரு, அதே வீட்டுக்கு, சார் நீங்க வேற எந்த புரோக்கர்ட்டையும் போகக்கூடாது, என்கிட்ட தான் விற்கணும், என் மூலமா தான் இந்த வீடை நீங்க விற்கணும், இந்தாங்க டோக்கன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் ஹவுஸ் ஓனருக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸை போடுவார். போட்டா அதுதான் புட் ஆப்ஷன். ஓகேங்களா. இப்போ இது வந்து ஒரு வீட்டோட ஒரு பிரைஸுக்கான தொகை. மார்க்கெட்ல வந்து இதை வந்து நிறைய பண்றாங்க. அதாவது ஆப்ஷன்ஸோட அளவை வந்து பெருக்குறாங்க. ஒருத்தர் வந்து 11,000க்கு ஐ மீன் ஒரு வீட்டை வந்து 20 லட்சத்துக்கு கேட்கிறார், இன்னொருத்தர் வந்து 21 லட்சத்துக்கு கேட்பார், இன்னொருத்தர் வந்து 30 லட்சத்துக்கு கேட்பார். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ், அதுக்கான ப்ரைஸஸ். இப்போ இந்த ரியல் டைம்ல உங்கள்கிட்ட டோக்கன் அட்வான்ஸ் போயிட்டாங்க அப்படின்னா, இன்னொருத்தர் வீடு வாங்கும்போது நான் இந்த ப்ரைஸுக்கு ஏற்கனவே ஒருத்தருக்கு டோக்கன் அட்வான்ஸ் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்காரர் சொல்லுவார். ஸோ அப்போ வீட்டோட ஓனர் சொல்லும்போது இந்த யார் டோக்கன் அட்வான்ஸ் போட்டாங்களோ அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் எவ்வளோ டோக்கன் அட்வான்ஸ் போட்டீங்கன்னு கேட்பாங்க. 5000 ரூபா நான் போட்டிருக்கேன், சரி நான் உங்களுக்கு 10,000 தரேன், எனக்கு அந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க, என்ன சொல்றது, நான் எடுத்துக்கிறேன், அந்த உரிமையை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்துறாங்க. ஸோ இதுதான் இங்க மார்க்கெட்ல நடக்குது. இதே மாதிரி தான் புட் ஆப்ஷன்ல புரோக்கர்கிட்ட இருந்து இன்னொரு புரோக்கரை வாங்குற மாதிரி நினைச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட்ல இங்க ஒரு ஷேர்ஸை வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. வீட்டில் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ரொம்ப கம்மியான பேர் இருக்கான்றதுனால அது ஒரு அளவுக்கு இருக்கும். இதில் வந்து ப்ராபபிலிட்டின்றது லட்சக்கணக்கில் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இதுதான். ஸோ கால் ஆப்ஷனில் இந்த ஒயிட் ஏரியா அப்படின்றது என்னன்னா, மார்க்கெட் வந்து மேலே ஏறிக்கிட்டே போகும். 1470, 80, 90, 500, 510 அப்படின்னு சொல்லிட்டு ஏறிக்கிட்டே போகும். அதுக்கு போடுற இந்த டோக்கன் அட்வான்ஸ், அந்த பெட்டிங், அதுதான் இந்த எல்டிபி. மார்க்கெட்ல இந்த பிரைஸ் வந்து இறங்கிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லிட்டு பெட் கட்டுறாங்க. அதுதான் இந்த புட் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா. அப்ப இது என்னதுப்பா அப்படின்னு கேட்டா, இந்த கால் ஆப்ஷன்ஸ்ல வந்து வாங்குறாங்க இல்லையா, அவங்க விற்கவும் செய்வாங்க. மார்க்கெட்ல மேல என்ன சொல்றது, 1360 இருக்கும்போது ஒருத்தர் வந்து இந்த இடத்துல வாங்கியிருப்பாரு. என்ன விலைக்கு வாங்கியிருப்பாரு, இப்போ 2 ரூபா இருக்குல்ல, அது மாதிரி இங்க ஒரு காலத்துல இந்த ஆப்ஷன்ஸ் வந்து 2 ரூபா இருக்கும். இன்னைக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து 108 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த பிரைஸ் ஏறிக்கிட்டே போயிருக்கு. அதனால இது 108 ரூபாய். இப்போ
நீங்க இதுல செல் போகலாம். அதாவது மார்க்கெட் மேல ஏறும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இதுல பை போகலாம். அதே கால் ஆப்ஷன்ஸ்ல இந்த ஏரியால செல் போகலாம். செல் போனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ ஆப்ஷன்ஸ் இங்க என்னன்னா, அந்த வார்த்தையில சொன்ன மாதிரி நீங்க ட்ரேடிங் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு. எதுல போனா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த நார்த் இந்தியாவில் நிறைய பேர் இந்த ட்ரேடிங்ல இருக்கிற ஆட்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஓஹோ, அவங்க வாங்குறது மட்டும் இல்லை, அவங்க விற்கிறதுல தான் குறியா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா வாங்குறவன் ஆசையில வாங்குறவன், விற்கிறவன் கணக்கு போட்டு விற்கிறவன். சப்போஸ் மார்க்கெட்ல இந்த பிரைஸுக்கு இறங்கும்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா இதைத்தான் வாங்குவாங்க. 108 ரூபாய். இந்த 108 ரூபாயில செல்லாடை போட்டு வச்சுட்டாங்கன்னா இந்த 108 ரூபான்றது அப்படியே தானே கீழே இறங்க 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 அவனுக்கு ப்ராஃபிட் அள்ளும். தான் மார்க்கெட் மேலே ஏறுன்னு தெரிஞ்சவன் புட் ஆப்ஷன்ல செல்லு போனான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கும் செம்மையா அள்ளும். இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு, அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங்ல கரகண்ட ஆட்கள், நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் செய்யற வேலை. நாம ஆப்ஷன்ஸ்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா இந்த கிரே ஏரியாக்குள்ள போகக்கூடாது. அது போறதுக்கு நம்ம இதுல இன்னும் எக்ஸ்பர்ட்டா ஆகணும். ஃபர்ஸ்ட் இதுல வாங்கி பார்க்கணும். இந்த கால் ஆப்ஷன்ஸ், அதாவது மார்க்கெட் மேல ஏறும்னா இதுல வாங்குறது, இறங்கும்னா இதுல வாங்கணும். அவ்வளோ. ஐ மீன் புட் ஆப்ஷன்ல பை பண்ணணும். மார்க்கெட் இறங்குதுன்னா, மார்க்கெட் ஏறுதுன்னா கால் ஆப்ஷன்ல பை பண்ணணும். நம்ம என்ன பண்ண போறோம், ஒன்லி பை மட்டுமே பண்ணி பழகுவோம். ஆரம்பத்தில் மார்க்கெட்ல நல்லா ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிட்டோம்னா அதுக்கு அடுத்து செல் பண்ணி ஷார்ட்டிங், அதாவது லாங் ஷார்ட் அப்படின்ட்டு சொல்றாங்க. நீங்க பை பண்றவங்கள லாங்ல போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதே தானே செல் பண்றவங்கள ஷார்ட் ட்ரேடர்ஸ், லாங் ட்ரேடர்ஸ், ஷார்ட் ட்ரேடர்ஸ். லாங் ட்ரேடர்ஸ்னா ஆப்ஷன்ஸ்லயோ அண்ட் ஃபியூச்சர்ஸ்ல பை பண்ணியிருக்காங்க. ஷார்ட் ட்ரேடர்ஸ்ன்றவங்க ஆப்ஷன்ஸ்லயும் அண்ட் ஃபியூச்சர்ஸ்லயும் செல் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு குட் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்லணும். என்னன்னா அதானி குரூப் உங்களுக்கு தெரியும், போன வருஷம் இதே நேரத்தில் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வருது. பிப்ரவரி மாசம் கடைசியில, மார்ச் மாசம் செம்மையா விழுகிறாங்க. அப்ப ஆப்ஷன்ஸ்ல காசு பார்த்தவங்க தான் பெரிய ஆட்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டு அதானிய தெளிவா சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சுன்னா, ஏகப்பட்ட ஊழல் பண்ணி இந்த இடத்த பிடிச்சிருக்காங்க. இதுல இவங்களே தானே நிறைய செல் கம்பெனிஸ் உருவாக்கி ஃபாரின்ல இருந்து செயற்கையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது என் கம்பெனியில நானே ஒரு நாளைக்கு 5% தானே, நான் இன்னைக்கு 1500 வாங்குவேன், நாளைக்கு 1525 ரூபாய்க்கு வாங்குவேன். அப்படின்னா என்ன ஆகும், 5% நான் கூட வாங்குறேன். ஸோ அப்ப நான் கூட வாங்கும்போது ஷேர்ஸ் ஏறுற மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு தான் தெரியும் அதை வாங்குறதே நான் தான் அப்படின்னு. ஸோ மார்க்கெட்ல இந்த மாதிரி 2 நாள் 3 நாள் ஏறுதுன்னா மிச்சத்தை மார்க்கெட்ல இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க. அவங்க கண்மூடித்தனமா அதுல கொண்டு போய் காசை கொட்டுவாங்க. ஸோ அந்த காசு யாருக்கு வரும், எனக்கு தான் வரும். இதுதான் பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் பண்ற தில்லாலங்கள். அதாவது சின்ன மீனை ஆரம்பத்துல இவங்களே
ஒரு சில செல் கம்பெனிஸ் மூலமாக, அதாவது தங்களுடைய காசை வந்து ஒரு பண்ற மாதிரி பண்ணுவாங்க. ஷேர்ஸை வாங்கி போடுறோம். அப்போ அந்த ஷேர்ஸ் ஏறும்போது ஆஹா ஷேர்ஸ் ஏறுதுன்ட்டு மற்ற கம்பெனிஸ், அதாவது இங்கே இருக்கிற டொமஸ்டிக் பிளேயர்ஸ், பெரிய பெரிய பிளேயர்ஸ் வந்து நல்ல கம்பெனி, பெரிய ஷேரு, மேலே ஏறிக்கிட்டே இருக்கு, எஃப்ஐஐ வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விடுவாங்க. இதைத்தான் இவனுங்க உடைச்சானுங்க. ஹிண்டன்பர்க் கம்பெனியோட முக்கிய நோக்கமே ஒரு நல்ல ஓட்ட கப்பலா பார்ப்பானுங்க. அதாவது ஒரு பெரிய கப்பல் இருக்கும், அந்த கப்பல்ல கண்ணுக்கு தெரியாத ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டையை கண்டுபிடிச்சு அதை வெளியில சொல்றது மூலமா அந்த கப்பல்ல என்ன சொல்றது அப்போ அது வந்து கீழே இறங்கும். அப்படி கீழே இறங்கும் போது இந்த ஹிண்டன்பர்க் என்ன பண்ணுவான்னா, ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடி டெரிவேட்டிவ்ஸ்ல, அதாவது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல செல் போயிடுவான். இப்போ 108 ரூபாயில அவன் எக்கச்சக்கமா செல் போய் வச்சிருப்பான். இருக்கிற எல்லா செல் ஆப்ஷன்ஸ்லையும் எக்கச்சக்கமா இன்வெஸ்ட் பண்ணிடுவான். இப்போ என்ன நடக்கும்னா, அந்த ஷேர்ஸ் விழுக 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 இவனுக்கு ப்ராஃபிட் கண்ணா பின்னான்னு ஏறும். அதுதான் அவங்களோட லாபம், அந்த ஹிண்டன்பர்க் மாதிரியான கம்பெனிஸோட லாபம். அதுக்காக அவங்க சும்மா கிடையாது. ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் ரிசர்ச் பண்ணுவாங்க, ஸ்டடி பண்ணுவாங்க. ஒரு கம்பெனிஸ்குள்ள இவங்களுடைய ஆட்களை கொண்டு போய் அங்கே இருக்கிற என்ன சொல்றது ஓட்டைகளை, தில்லாலங்கடிகளை அப்படியே தானே கண்டுபிடிப்பாங்க. அந்த ஊழலை கண்டுபிடிச்சு எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஷார்ட்டிங்ல நாம எடுத்தோன்னே இறங்கக்கூடாது. நம்ம வந்து லாங்ல தான் போகணும். ஆரம்பத்துல லாங்ல தான் போகணும், ஓகேங்களா? அதுக்கு அடுத்து அதுல கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பர்டைஸ் ஆயிட்டு எவெல்லாம் வீக் ஆயிருக்கான், ஃபண்டமெண்டலி எந்த கம்பெனிலாம் வீக் ஆகியிருக்கான், அந்த கம்பெனிக்கெல்லாம் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கா, பெரிய கம்பெனிஸ் மட்டும்தான் ஆப்ஷன்ஸ் விட்டுருப்பான். அதுக்கான எலிஜிபிலிட்டியா அவன்கிட்ட தான் இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி கம்பெனி இல்ல எவன் வந்து ஓவர் வேல்யூடு, எந்த ஷேர்ஸ் வந்து ரேஷியோ பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான் இருக்கும். பிவி ரேஷியோனா புக் வேல்யூன்றது 95 பைசா ஆகும்போது எனக்கு 550 அப்படியே தானே இந்த 3 ரூபாய் இருக்கா, இப்போ வந்து 4 ரூபாய் ஸ்கிரீன் ஷேர் ஆகல சார். எனக்கு 1100 ரூபாய். சார் ஸ்கிரீன் ஷேர் ஆகல சார். 10 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா 550 இன்ட்டு 10 எவ்வளவு? 5500 கிடைக்கும். நான் இதுல போட்டிருந்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? ரொம்ப கம்மி. ஒரு 1000 சில்லறதா நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஆனா எனக்கு இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆவரேஜ் பிரைஸ் இல்லையே, நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஷேர் ஆயிருக்கேன். ஸ்கிரீன் ஷேர் ஆகலையா? ஆகல சார், காட்டல. இருங்க இன்னொரு தடவை ஷேர் பண்றேன். ஓகே, ஸ்கிரீன் இப்போ நான் வாங்கியிருக்கிறது அந்த ஷேரை, அதாவது அந்த ஆப்ஷனை வந்து 2 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஒரு
லாட் வந்து ரூ. 550 அப்படின்னு ஒரு ரூ. 1800 ரூ. 2ன்றது ஒரு ரூ. 20 வருதுன்னா எனக்கு ஆமா, ஆமா, ஆமா. வரல விடுங்க. அத விடுங்க. நம்ம பேசுவோம். அது இன்னைக்கு நெட்டும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஸோ அதனால இந்த இஷ்யூஸ். ஸோ இந்த ரூ. 2ன்றது ரூ. 20 வரும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஆ என்ன சொல்றது? கிட்டத்தட்ட 10 மடங்கு எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா நான் போட்டிருக்க இன்வெஸ்ட்மென்ட் வந்து வெறும் ரூ. 1000. எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? ரூ. 10,000 ரூ. 11,000 கிடைக்கும். ஏன் கிடைக்குது? நான் போட்டிருக்கிறது ரூ. 1,300 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது இந்த 10 மடங்கு வளருது. அதனால எனக்கு வந்து 11,000. இதுதான் ஆப்ஷன்ஸோட பலம். ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பல மடங்கு வளரக்கூடியது. ஸோ எனக்கு அது அதனால தான் நான் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல ஒரு அனலைஸ் பண்ணிட்டு எந்த ஷேர்ஸ் மேல ஏறும் அப்படின்ட்டு பார்த்துட்டு அது ஒரு 1 மாசத்துல 2 மாசத்துல ஏறும்ன்றத பார்த்துட்டு நான் அந்த ஆப்ஷன்ஸ்ல எது எனக்கு அஃபோர்டபுள் பிரைஸா இருக்கோ அந்த அஃபோர்டபுள் பிரைஸ்ல நான் வாங்குறேன். அதே மாதிரி ஒரு ஷேர்ஸ் வந்து ஓவர் வேல்யூட். இது இன்னும் அடுத்து கொஞ்ச நாள் விழுந்துகிட்டே தான் இருக்க போகுது. இப்போ பஞ்சாப் நேஷனல் பேங்க்னு ஒண்ணு இருந்துச்சு. அதுல ஒரு ஸ்கேம் வெளிவந்துச்சு. அப்ப பார்த்தீங்கன்னா விழுந்துகிட்டே இருந்துச்சு. அதோட பாட்டம் லெவல் புக் வேல்யூக்கும் கீழ போயிட்டு அதுக்கப்புறமா தான் விழுகிறது நின்னுச்சு. ஸோ அந்த அளவுக்கு விழுந்துட்டே வந்துச்சு. அதே மாரி அதானி குரூப்ல ஒரு ஸ்கேம் வெளியில வரும்போது விழுந்துகிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி மார்க்கெட் எப்பலாம் கீழ விழுதோ அந்த சமயத்துல நாம அந்த ஸ்டாக்ல நாம செல் பண்ணி கீழ வரும்போது ப்ராஃபிட்ட புக் பண்ணி பல மடங்கு சம்பாதிக்கலாம். ஒரு ரூ. 1,00,000 இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எல்லாம் நல்லா இறங்கி அடிக்கலாம். ஏன்னா கண்டிப்பா தெரியும். கீழ என்னுடைய ஆப்ஷன்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட்ல நினைச்ச மாதிரி பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல நம்ம நல்லா ப்ராஃபிட் பார்க்க வச்சுட்டு, அதுக்கு அடுத்து யோசிக்கிறதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்றது? இன்னும் அதிகமா உள்ள இழுக்கும். அப்ப அந்த சைக்காலஜிக்குள்ள மாற்றிருப்பேன். மார்க்கெட்டோட சைக்காலஜி இருக்கு. இன்னும் நிறைய காசு போட்டா இன்னும் உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல மட்டும் பொறுக்கணும். ஒரு வருஷத்துக்கு ஆப்ஷன்ஸ்ல தெளிவா மேல ஏறும் கீழே இறங்கிட்டே தான் போகும் அப்படின்ட்டு ஒரு 20 தடவையாவது நமக்கு நல்லா தெரியும். அந்த 20 தடவையில நம்ம ஒரு 10 தடவை கேட்ச் பண்ணிட்டோம்னாலே போதும். அந்த என்ன சொல்றது ப்ராஃபிட்ட சமத்திய அளலாம். நான் வெறும் ரூ. 1000 போட்டு ரூ. 10,000 எடுக்கிறத பத்தி பேசி நீங்க ரூ. 10,000 போட்டு 1,00,000 எடுக்கிறத பத்தி யோசி. இன்னும் கூட எனக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. என்னால ரூ. 1,00,000 ஸ்பேர் பண்ண முடியும். அதுல எனக்கு எந்த பெரிய ரிஸ்க்கும் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க ரூ. 1,00,000 அந்த மாதிரி மொமெண்ட்ல நாட் ஆல் த டைம், நாட் ஆல் த டே அந்த மாதிரி கரெக்டா பிச் பண்ணிக்கலாம். 10 மடங்கு ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு கம்முன்னு இல்லை. இந்த சைக்காலஜி புரிஞ்சுக்காங்க வருஷம் முழுக்க ப்ராஃபிட் எடுத்துட்டே இருப்பாங்க. மற்ற நாட்கள் எல்லாமே விட்டுருவாங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு சில பேர் சொல்லுவாங்க சார்ட் பேட்டர்ன் பாருங்க. சார்ட் பாத்தீங்களா அப்படியே கீழே விழுந்துட்டே இருக்கு. இப்போ வந்து ஒரு கப்பு மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகும். இப்போ வந்து சைட்வேல போயிட்டு திரும்ப மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சார்ட் பேட்டர்னை ஃபாலோ எஸ் நிறைய சார்ட் பேட்டர்ன் பியர்ஸ் சார்ட் பேட்டர்ன் புல்லிஸ் சார்ட் பேட்டர்ன் இதெல்லாமே நெட்ல நிறைய கிடைக்கும். நாங்களே எங்களுடைய பணத்தோட்டம்ல சொல்லி கொடுத்துட்டே தான். ஆனால் இந்த சார்ட் பேட்டர்ன்லாம் ஒரு அளவுக்கு தான் வரும்.
ஃபண்டமெண்டல் தான் மெயின். ஃபண்டமெண்டல் என்னன்னா ஒரு கம்பெனியோட அடிப்படை பொருளாதார விதிக்கு உட்பட்ட விஷயங்கள். ஸோ இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பொட்டன்ஷியலி வெரி ஸ்ட்ராங். அவங்க மேல எந்த ஸ்கேமும் இருக்காது. ஆனால் 1700 போய்கிட்டு இருந்த ஷேர் படிப்படியா வந்து 1400 1380 வரைக்கும் வந்துச்சு. ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்தியால போட்டிருந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து அப்படியே தானே ஹாங்காங் மார்க்கெட்ல ஒரு ஷார்ட் க்ரோத் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இங்க இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து அங்க போட்டாங்க. ஸோ அப்படி போடும்போது ஒரே நாள்ல அவங்க எடுத்துட்டு போக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுக்க முடியும். ஒரு நாளைக்கு 5% தான் எடுக்க முடியும். அவங்க அதை ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ பாத்தீங்க அப்படின்னா டெய்லி 5% குறையும். அப்படின்னா ஒரு சைடு அவங்க எடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. இந்த பீரியட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் ஹெச்டிஎஃப்சியில கிட்டத்தட்ட 8,800 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல்ஸ். ஒருத்தர் வெளியில எடுத்துட்டு போறாங்க, ஆனா அந்த ஷேர் நல்ல ஷேரா இருக்கிறதுனால உள்ளூர்காரன் அது எப்படியும் நாளைக்கு நல்ல விலை போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ அந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப விழுகல, ஷார்ட் டிக்ளைன் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா தான் விழுகுது. அதுவும் 1400 கீழே ரொம்ப பிரேக் ஆகாம திரும்ப 1400லயே தானே போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. என்ன நடக்கும் அப்படின்னா, திரும்ப ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வருவாங்க. அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுல ஹெச்டிஎஃப்சி மாதிரியான பொட்டன்ஷியல் இன்வெஸ்ட் பண்ண திரும்ப இது வந்து 1460 மேல ஏறி 700 வரும். ஸோ 1700 சாத்தியம் அப்படின்னு சொல்றது நம்ம எதுல கட்டியிருக்கோம்? வெறும் 1590 பெட் கட்டி. அதுவும் இந்த மாசம் கடைசி வரைக்கும் நம்ம கட்டியிருக்கோம். இன்னும் 10 நாள் ட்ரேடிங் இருக்கும். இந்த 10 நாள் ட்ரேடிங்ல தாராளமா மேல வரும். இது என்னோட எதிர்பார்ப்பு. போன செஷன்ல, அதாவது போன மாசம் நடந்த கிளாஸ்ல ஹெச்டிஎஃப்சி பாத்தீங்க அப்படின்னா 1380 இருந்துச்சு. அப்ப நான் சொன்னேன் திரும்ப மேல வருவான், ஏன்னா வந்து பொட்டன்ஷியல் மார்க்கெட் ஆகும். அதே மாதிரி 1460 வந்து மேலதான் இருக்கு, இன்னும் மேல. ஸோ இதுதான் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் தான் அடிப்படையா தெரிஞ்சுக்க. இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றா, அதுக்கு தான் நம்ம வந்து screener.in நமக்கு என்ன கொண்டு வருது அப்படின்னா, எது நல்ல ஷேரோ அதை வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ணணும். நம்மளோட பேராமீட்டர்ஸ் இருக்கிற முக்கியமான விஷயம். இது போக ஆப்ஷன்ஸ்ல வேற என்னெல்லாம் இங்க சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொல்றேன். இந்த ஆப்ஷன்ஸோட ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரைக் பிரைஸ் 1460 அப்படிங்கிற இந்த ஹெச்டிஎஃப்சியோட பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ். மார்க்கெட் பிரைஸ் 1470க்கு போகும் போது இங்க, அதாவது 460ல இருந்து 70 போகும்போது எல்டிபில என்ன சேஞ்சஸ் நடக்கும், ஆப்ஷன்ஸ்ல எவ்வளவு பெட் கட்டும் போது என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு ஒரு கால்குலேட் பண்றேன். அங்க 10 ரூபாய் ஏறும்போது
இங்க 10 ரூபாய் ஏறுதா இல்ல 20 ரூபாய் ஏறுதா, இந்த ரேஷியோ இருக்குல்ல, இத வச்சு ஒரு வேல்யூ டிரைவ் பண்றாங்க. அந்த வேல்யூ பேர் தான் தீட்டா. அதுக்கு அடுத்து காமா, ஒமேகா, இப்படிலாம் இருக்கு. 2 தீட்டாவுக்கு உள்ள டிஃபரன்ஸ் காமா, 2 காமாவுக்கு உள்ள டிஃபரன்ஸ் ஒமேகா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீட்டா, காமா, ஒமேகா இதெல்லாம் மேட்ரே கிடையாது. இதெல்லாம் என்ன சொல்றது, ஜோசியக்காரங்க இந்த கட்டம் போட்டு இந்த கட்டத்துக்குள்ள இந்த இதுல சனி, இதுல ராகு, இதுல கேது அப்படின்னா உருட்டுவாங்கல்ல, அந்த மாதிரியான இது ஒரு வகை ஹைபாத்திட்டிக்கல் கணக்கு தானே ஒழிய இத வச்சு ட்ரேட் பண்ணி சக்சஸ் பார்த்துட முடியாது. ஆனால் எதை வச்சு ட்ரேட் பண்ணி சக்சஸ் பார்க்கலாம்னா, ஆப்ஷன்ஸ்ல லாங் டேர்மா நடக்கிற மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணி அதோட ஃபண்டமெண்டல்ஸை யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பை பண்றது, செல் பண்ணு நம்ம பண்ணணும். இப்போ ரீசெண்டா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியா இந்த இடத்துல வைக்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. ரீசெண்டா ஒரு ஷேர்ஸ் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஷேர்ஸ், குரூப்னா கம்பெனிஸ் இல்ல, ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர்ஸ் வந்து ஏறிக்கிட்டே போகும். அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற முக்கியமான ஷேர்ஸ் எல்லாமே ஏறிக்கிட்டே போகும். அதே மாதிரி இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இல்லட்டா இண்டஸ்ட்ரீஸ் ஓட ஷேர்ஸ் எல்லாம் இறங்கிட்டே வரும். இது இது நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியா கேட்கிறேன், உங்க காதுகளுக்கு விழுந்ததை வச்சு நீங்க எனக்கு சொல்லுங்க. ஏன்னா இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்துடும், அவ்வளவுதான். ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் சொல்லுங்க. எந்த ஷேர்ஸ் வந்து தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு, எந்த ஷேர்ஸ் வந்து இறங்கிட்டே இருக்கு? குரூப் ஆஃப் சார் இண்டிவிஜுவல் ஷேர் இல்லாம சார் குரூப் ஆஃப் கம்பெனி ஷேர்ஸ் தான் வந்து சார் இதாகும். இல்ல நீங்க இண்டிவிஜுவல் ஷேர்ஸையும் சொல்லுங்க, இல்ல ஒரு குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரியோட சார் இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு கூட சொல்லுங்க. உங்க காதுக்கு இப்ப வந்துகிட்டு இருக்க அந்த நியூஸை பத்தி நான் கேட்கிறேன். கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனிஸோட ஷேர்ஸ் வந்துட்டு ஏறிக்கிட்டே இருக்கு, அதாவது ரியல் எஸ்டேட் ரியல்டி ஷேர்ஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு, அப்படிதானே? ஒரு குறிப்பிட்ட கம்பெனி என்னங்க பவர் செக்டர்ஸ், பவர் செக்டர்ஸ், ஓகே. வேற நண்பர்களே, சரி இப்போ ஏறுற ஷேரை நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க சொன்னது கரெக்ட் தான். இந்த 2 குரூப்புமே மேலே ஏறிக்கிட்டே தான் இருக்கு, ரியல்டி ஷேர்ஸும் ஏறிக்கிட்டு இருக்கு, பவர் செக்டர்ஸும் ஏறிக்கிட்டே இருக்கு. பவர் செக்டர்ஸ்ல குறிப்பா இந்த கிரீன் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன சொல்றது, ஹைட்ராலிக் அண்ட் சோலார் எனர்ஜி, அதுக்கடுத்து விண்ட் மில்ஸ், இந்த கம்பெனிஸோட ஷேர்ஸ் எல்லாமே ஏறிக்கிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதை நான் அப்புறம் சொல்றேன். அதே மாதிரி ரியல்டி ஷேர்ஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கடந்த கோவிடுக்கு முன்னாடியில இருந்தே தானே ரியல்ட்டியோட வந்து ரொம்ப வீக்கா இருந்துகிட்டே இருந்துச்சு, யாரும் வந்து ஆர்வம் காட்டாம இருந்தாங்க. 2018 இருந்து 2022 வரைக்கும் ரியல்ட்டியோட growth வந்து ரொம்ப மினிமல். இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட லாஸ்ல இருந்தாங்க. இப்போ திரும்பவும் என்ன சொல்றது, எக்கானமில ஒரு
மக்கள்கிட்ட குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிகிட்ட ஃபண்டு ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த ஃபண்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புது ப்ராஜெக்டை எடுத்து கொடுக்குற கம்பெனிஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் போய்கிட்டே இருக்கு. ஸோ ரியல்டி செக்டர்ஸில் விலையும் ஏறிக்கிட்டே இருக்கு. ஏன்னா 4 வருஷமா ஏறாததுனால மொத்தமாக வச்சு இப்போ ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால ரியல்டி பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி கிரீன் எனர்ஜியும் ஏறிக்கிட்டே இருக்கு. இதில் ரெண்டுலையும் இன்னொரு கணக்கு இருக்கு. என்னன்னா லாங் டேர்மா இது வந்து க்ரோ ஆகும். ஏன்னா ரெண்டுமே நாளைக்கே இந்த என்ன சொல்றது வளர்ந்துரும், நாளை கழிச்சு அது விழுந்துரும் அப்படின்ட்டுலாம் இல்லை, யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நிறைய பவர் செக்டர்ஸ்ல, குறிப்பாக கிரீன் எனர்ஜி செக்டர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு, அதே மாதிரி ரியல் செக்டர்ஸ்ல என்ன ரியல்டியில் என்னன்னா, அதாவது வீடுகளோட மக்கள் தொகை எண்ணிக்கை ஏறிக்கிட்டே இருக்கு, பொருளாதாரம் மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கு. குறிப்பா அந்த விலைவாசின்ற, அதாவது இன்ஃப்ளேஷன்ஸ் ஒரு வருஷமா 2023 குறைஞ்சிக்கிட்டே வந்தது. ஸோ மக்கள்கிட்ட பணப்பழக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அந்த பணப்பழக்கத்தினால திரும்ப ரியல் எஸ்டேட்ல மக்கள் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த கவனத்தினால அந்த சைடு வந்து க்ரோ ஆகிட்டு. அதே மாதிரி 4 வருஷம் ஏறாம இருந்ததுனால நல்ல ப்ரைஸ் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் இடத்த வாங்கி போடுறாங்க அண்டு வீடுகளை கட்டுறாங்க. இது ஒரு காரணம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரியல்டி செக்டர்ஸ்ல முக்கியமான கம்பெனி அப்படின்னா எல்என்டி. ஸோ எல்என்டில வந்து ஆப்ஷன் செயின் இருக்கான்னு கேட்டா இருக்கு. இப்போ ரியல்டி ஷேர்ஸ் இன்னும் எவ்வளவு நாள் ஏறும் அப்படின்னு நீங்க கணக்கு பண்றீங்க? ஒரு 3 மாசம் தான் தொடர்ந்து ஏறும் அப்படின்னா தாராளமா அதுல வந்து கால் ஆப்ஷன்ஸ் நம்ம பை பண்ணலாம். அதே மாதிரி கிரீன் எனர்ஜியில பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு. அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன், எஸ்பிஐல ஒரு ஃபண்ட், இப்போ ஒரு தீமெட்டிக் ஃபண்டு கொண்டு வரலாம். அந்த ஃபண்டு பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் எனர்ஜியில மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஃபண்டு. அந்த ஃபண்டில் அவங்க எய்ம் பண்ணது ஒரு 2000 கோடி. ஆனால் அவங்களுக்கு அந்த என்பிஓ லான்ச் பண்ணும்போது, அதாவது அந்த ஃபண்டை லான்ச் பண்ணும்போது அவங்களுக்கு கலெக்ட் ஆன அமௌண்ட்டுன்றது 6000 கோடி. அப்போ 2000 கோடி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்க 6000 கோடியை கொடுத்தாங்க மக்கள். இப்போ இந்த 6000 கோடியும் மார்க்கெட்டுக்குள்ள தான் போகும். மார்க்கெட்ல இருக்கிற ஒரு 30 கம்பெனிஸ் தான் இந்த கிரீன் எனர்ஜி கம்பெனிஸ். அப்ப என்ன நடக்கும்? ஒரே நாள்ல ஏத்திரவும் முடியாது, மார்க்கெட்டுக்குள்ள இறக்கிடவும் முடியாது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இந்த 6000 கோடியையும் டெய்லி ஒரு 5% அப்படின்ற மாதிரி இன்ஃபியூஸ் பண்ணணும். ஸோ முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா 300 கோடி இன்ஃபியூஸ் ஆயிருக்கு. 2வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிற 5700 கோடியில் 5% என்னவோ ஒரு அதில் ஒரு 320 கோடினா 320 கோடி உள்ள போகும். அப்படியே தானே படிப்படியாக ஏறிக்கிட்டே போகுது. இன்னமும் அந்த ஃபண்டு முழுசாக இன்ஃபியூஸ் ஆகலை. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு இந்த கிரீன் எனர்ஜி ஷேர்ஸ் எல்லாமே மேலே ஏறிக்கிட்டே தான் வரும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இது ஏற ஏற ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில் வர்றவங்களும் இருக்காங்க. ஸோ எல்லா நாளும் அப்பர் சர்க்கியூட் அடிக்கலை. ஏன் அடிக்கலை? ஏன்னா அப்பர் சர்க்கியூட் அடிக்க முடியாத அளவுக்கு இங்கே அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில் ஏறுறவங்களும் இருக்காங்க. ரெண்டுமே நடக்குது. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த கிரீன் எனர்ஜியில் மேலே ஏறிக்கிட்டே தான். இதுதான் அனாலிசிஸ், மார்க்கெட்டை பற்றியான அப்சர்வேஷன். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த இண்டஸ்ட்ரியில் எவன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்றத பார்த்துட்டு அவன்கிட்ட அவனோட ஆப்ஷன்ஸில் நம்ம பை போடுறதா இருந்தால் போகலாம். சரி, இந்த கொஸ்டின்ஸோட செகண்ட் பார்ட்டுக்கு வரேன். எவன் கெட்ட பேர் வாங்கி கீழே விழுந்துக்கிட்டே இருக்கான்?
என்னங்க? பேடிஎம். கரெக்டா சொல். பேடிஎம். இன்னும் வேற யாரெல்லாம் இருக்காங்க? அதானி வந்து இப்போ கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா நல்லா ரெக்கவரி ஆமா. அதானி குரூப்ஸ்ல எல்லா கம்பெனிஸுமே மேல வரல. ஒரு சில இதை தவிர்த்து இன்னமுமே அவங்க மேல ஒரு என்ன சொல்றது, யாருக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்பிக்கையே வரல. ஸோ முக்கியமா எஃப்ஐ எல்லாமே வெளியில போய்கிட்டே தான் இருக்கான். எஃபிஐ தான் உள்ள வர்றான். அவன்கிட்ட இன்வெஸ்ட் பண்றான்னா எஃபிஐ அவன்லாம் பயங்கர என்ன சொல்றது, ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்றவன். ஆனா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வெளியில போகத்தான் செய்யும். ஸோ அதானி குரூப்ல ஒரு சில ஷேர்ஸ் மட்டும்தான் நல்லா இருக்கு. மிச்ச ஷேர்ஸ் எல்லாமே இன்னமும் தடுமாறிக்கிட்டே தான் இருக்கு. பேடிஎம் செம்மையா அடி வாங்கியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு சில ஷேர்ஸ் இப்போ நீ அடுத்து விழுக போற சில ஷேர்ஸை பத்தியும் நான் சேர்த்து சொல்லிடுவேன். மார்க்கெட்ல யாருக்கெல்லாம் ஒரு கெட்ட பேர் வருது அவனுக்கு எல்லாமே அடி வாங்குவாங்க. அந்த கெட்ட பேருன்றது மக்கள் மத்தியில இல்ல இருக்கலாம், இல்லாட்டினா இன்வெஸ்டர் மத்தியில இருக்கலாம். மக்கள் மத்தின்றது யாரு? மக்கள்ன்றது பயனாளிகள். அந்த பயனாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவன்கிட்ட பண்றதுக்கு பதிலாக நம்ம வெளியில பண்ணி வேற ஒரு இடத்துல பண்ணணும் அப்படின்ட்டு யோசிப்பாங்க. இன்னொருத்தன் வந்து இன்வெஸ்டர்ஸ் இவன்கிட்ட இன்வெஸ்ட் பண்றதை காட்டிலும் வேற ஒருத்தர்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு. ஸோ யார்கிட்டையுமே கெட்ட பேர் வாங்கக்கூடாது. ஸோ இப்போ நல்லா ஏறிக்கிட்டு இருந்த எஸ்பிஐ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 நாள் சுப்ரீம் கோர்ட் பிரச்சனையில வந்து தடுமாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிம்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு எவெல்லாம் வந்து கெட்ட பேர் சம்பாதிக்கிறானோ அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ கிட்டத்தட்ட ஒரு 1% கீழே விழுந்து இப்ப மேல வந்திருக்கான். என்ன விழுவாங்க? நான் அடுத்த ஒரு 5 நாள் பார்த்தீங்க அப்படின்னா விழுந்துகிட்டே தான் இருப்பாங்க. 780 இருந்தா இப்ப பார்த்தீங்க அப்படின்னா 750 ஓடிக்கிட்டு இருக்கான். நல்லா தானே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இந்த 5 நாள்ல எஸ்பிஐ மேல மக்களுக்கு இருந்த நம்பிக்கை குறைஞ்சிருச்சு. ஒரு சின்ன ரிப்போர்ட்டை கேட்டதுக்கு அவன் கொடுக்காம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை இன்வெஸ்டரும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இது எல்லாமே விஷயம்தான். சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம கணக்குல எடுத்துக்கணும். அரசியல்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாமே கணக்குல எடுத்து. ஸோ இந்த இப்ப எஸ்பிஐல ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கும். அந்த எஸ்பிஐயோட ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாளையில அதாவது மார்ச் 7ஆம் தேதியில இருந்து இப்ப வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ட்ரேடிங் போனவங்க எல்லாம் நல்லா ப்ராஃபிட் பார்த்துப்பாங்க. ஷார்ட்டிங் வந்து ஏறிக்கிட்டே போயிருக்கு. ஆப்ஷன்ஸோட கால் ஆப்ஷன்ஸ்க்கு பதிலாக இந்த புட் ஆப்ஷன்ஸோட ரேட் எல்லாம் புட் ஆப்ஷன்ஸோட பை எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா போய்கிட்டு இருக்கும். கால் ஆப்ஷன்ஸ்ல வந்து செல்லு நல்லா போய்கிட்டு இருக்கும். ஏன்னா ஷார்ட்டிங் கீழே விழுந்துகிட்டே இருக்கு. அதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி இதுதான் நமக்கு என்ன சொல்றது, ஆப்வியஸா தெரியற, அதாவது வெளிப்படையாக எந்த குழப்பமே இல்லாம நடக்கிற விஷயங்கள். இப்ப திரும்ப இவன் எப்ப மேல வரும் இல்லாட்டினா சரி கட்டுவாங்க அப்படின்னா இவனுங்க ஓரளவுக்கு இந்த நியூஸ் மறைஞ்சு போய் மக்கள் மற்ற நியூஸ்ல போக்கஸ் ஆனதுக்கு அப்புறமா இது கொஞ்சம் கொஞ்சமா மேல வர்றேன். அது வரைக்கும் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2-3 நாள் விழுதான் போறேன். ஸோ தாராளமா இவன்கிட்ட புட் ஆப்ஷன்ல பை போகலாம். புட் ஆப்ஷன்ல பை போனோம்னா எப்படியும் ஒரு ஈஸியா ஒரு
20 to 30% 2 நாளையில நம்ம பார்க்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் தள்ளி போட்டோம்னா ஈஸியா ஒரு 100% கூட பார்க்கலாம். சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. 700 ரூபாய்க்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 700 ஆப்ஷன்ஸ் வந்து புட் ஆப்ஷன் வந்து ₹2.20 தான் இப்போ ஓடிட்டு. இப்போ இந்த ₹2.20 நம்ம வாங்கி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ₹3 ஆகும்போது நமக்கு அப்படியே நம்ம லாம்சமா ஒரு ₹2000 நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ள ஈஸியா வரும். பெர் பாயிண்ட் ஏன்னா அதோட லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹2000 இதுதான் விஷயம். இது மாதிரி மார்க்கெட்ல எவன் வீக்கா இருக்கான், எவன் மேல ஒரு அலிகேஷன்ஸ் வருது, எவன் மேல வந்து ஒரு நெகட்டிவ் பிரசன்ஸ் வருது, அவனை பார்க்கணும். அவனோட செல்ல வந்து புட் ஆப்ஷன்ஸ்ல நம்ம போகும். எவன் வந்து நல்ல பேர் சம்பாதிக்கிறான், எவன் வந்து கீழே வந்துட்டு நல்ல ஷேர்ஸா இருக்கும் திரும்ப மேல வருவான், அவன் யாரு? இப்போ ஹெச்டிஎஃப்சி நான் உங்களுக்கு சொன்னேன், அதே மாதிரி எல்என்டி சொன்னேன், அதே மாதிரி வேற யார் இருக்கா, கிரீன் எனர்ஜி சொன்னேன். ஸோ இவங்கெல்லாம் யாருன்றதை பார்த்து இவங்களுடைய ஆப்ஷன் செயினை பார்த்து அதுல வந்து நாம கால்ஸ் நம்ம போறது நிறுத்திட்டோம், நமக்கு ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ யாராவது இந்த ட்ரேடிங்க்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அப்படியே 100% இருக்காதுங்க. டெக்னிக்கலா இருக்குன்னு பார்க்கணும். ட்ரேடிங்க்கும் நமக்கு ஃபண்டமெண்டல்ஸ் தான் மெயின். ஃபண்டமெண்டல்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் டெக்னிக்கல் பார்க்கணும். ஸோ ஃபண்டமெண்டலா நமக்கு மேலே ஏறும் கீழே இறங்கும், 2 விஷயம் தான் கிடைக்கும். அதுல ஒரு குறைஞ்சது ஒரு வாரம் ஏறக்கூடியவனா இருக்கணும், இல்லாட்டா குறைஞ்சது ஒரு வாரம் இறங்கக்கூடியவனா. அந்த மாதிரி நேரத்துல என்ட்ரி கொடுக்கணும். கரெக்டா ப்ராஃபிட்டை நம்ம ஒரு பிரைஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த பிரைஸ் வந்தோம்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில வந்துடும். தட்ஸ் இட். ரொம்பலாம் காம்ப்ளிகேஷன் பண்ணிக்க வேண்டாம். இவ்வளவுதான் ஆப்ஷன்ஸ். ஃபியூச்சர்ஸ்ல போகணும்னா ஃபியூச்சர்ஸ்ல போகணும். ஃபியூச்சர்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஷேர் வாங்குற இடத்துல 10 ஷேர் வாங்கினா ஒரு கான்ட்ராக்ட்ல நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ்ல வாங்கணும். ஒரு ஷேர் வாங்குற விலை வந்து 1400 என்ன சொல்றது, திரும்ப ஹெச்டிஎஃப்சிக்கே வரும். ஹெச்டிஎஃப்சியோட 550 ஷேர்ஸை நம்ம வாங்கினோம்னா நமக்கு 8 லட்சம் ரூபாய் கிட்ட இருக்கு. ஆனால் ஃபியூச்சர்ஸ்ல அதே ஷேர்ஸை நம்ம எவ்வளவு வாங்குறோம், வெறும் 1,40,000 வாங்கணும். 1,40,000 8 லட்சம் ரூபாய் ஷேர்ஸை வாங்கி கரெக்டா அந்த கான்ட்ராக்ட் பீரியடுக்குள்ள ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில ஃபியூச்சர்ஸ். டைரக்டா நான் வாங்குறேன் அப்படின்னா வாங்கி நீங்க எத்தனை வருஷம் வேணாலும் ஹோல்ட் பண்ணலாம். உங்களுக்கு அதுல வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதுவும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஹோல்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளவுதாங்க மாறும். இதுக்கு அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து இன்ஸ்டா ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு மைத்ரால ஒன்று இருக்காங்க. அது என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இன்ஸ்டா ஆப்ஷன்ஸ்ன்றது மார்க்கெட்டோட அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை அனலைஸ் பண்றதுக்கான அட்வான்ஸ்டு கான்செப்ட். அது ஒரு டூல் தான். ஆனா அந்த டூலை வந்து மற்றவங்க வந்து பை பண்ணி வாங்கணும். இவங்க மைத்ரால வந்து அது ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இந்த மட்டுக்கும் இந்த கிளாஸ் இன்று நிறைவடைகிறது. மக்களே, ஒரு 2 சந்தேகங்கள் 2 கேள்விகளுக்கு நமக்கு நேரம் இருக்கு. ஸோ அந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன். ஏதாவது கேள்விகளுக்கு கேள்வி. உங்களோட ஃபேஸ்புக் குரூப்ல ஒரு இது பார்த்தேன், நல்ல சூப்பராக ஹெல்ப் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு வந்து சார் ஃபேஸ்புக் குரூப்ல ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணியிருந்த ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்துருந்தேன், நல்லா பண்ணியிருந்தீங்க. அதாவது 1 crore பாலிசி கவரேஜ் பண்ணிட்டு ப்ளஸ் வந்து அவருக்கு மந்த்லி வந்து ஒரு அமௌண்ட் வர மாதிரி ஃபியூச்சர் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். இட்ஸ் வெரி இம்ப்ரெசிவ். ஆனால் டிவிடெண்ட் கொடுப்பாங்கன்னா இல்லை, அது எப்படி மாதம் மாதம் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து அமௌண்ட் வாங்குற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க? அது வந்து டிவிடெண்ட் இல்லைங்க சார். அது பார்த்தீங்க அப்படின்னா
எஸ்டபிள்யூபி அப்படின்னு சொல்லிட்டு விட்ராவல். இப்போ எப்படி மாசம் மாசம் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதே மாதிரி உங்களுடைய பணத்துல இருந்து மாசம் மாசம் மட்டும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை விட்ரா பண்ணுறோம். redeem பண்ணி பல்கா, ஆமா, பல்கா எடுக்காம எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கணும். ஏன் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறதுல நமக்கு 2 முக்கியமான லாபம். ஒண்ணு, நாம மாசம் மாசம் ஒரு தொகை கிடைக்கும் போது, ஹலோ, சொல்லுங்க. இப்போ மாசம் மாசம் ஒரு 1,00,000 ரூபாய் எனக்கு வேணும் அப்படின்னு போது என் அக்கௌண்ட்ல ஒரு 1 கோடி ரூபாய் இருக்கு, தாராளமா எடுக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் மாசம் 1,00,000 ரூபாய் எடுத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிறது 99 லட்சம். அந்த 99 லட்சம் மார்க்கெட்டுக்குள்ள இன்னும் க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்க 100 மாசம் எடுக்கிறீங்க அப்படின்னா 100 மாசத்தை கவுண்ட் பண்ணுங்க. வருஷத்துக்கு 12 மாசம் தான். அப்போ 100 மாசம் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷம் ஆகும். அப்ப இந்த 7.5 வருஷத்துல மிச்சம் இருக்கிற பணம் இன்னொரு 1 கோடியை கொண்டு வந்து கொடுத்துரும். மியூச்சுவல் ஃபண்டோட வேல்யூ growth ஆகிறதுல இருந்து நீங்க growth அமௌண்ட் வந்து redeem பண்ணி கொடுக்குறீங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அதுதான் எஸ்டபிள்யூ. ஸோ இந்த எஸ்டபிள்யூபி நமக்கு நல்ல ஆப்ஷன்ஸ். இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, மொத்தமா எடுக்கும்போது நீங்க அந்த வருஷம் டாக்ஸ் நீங்க கட்டணும், பல்கா கட்டணும். 1 கோடி ரூபாயை நீங்க சேர்த்து வச்சுட்டு 1 கோடி ரூபாயை எடுத்து உங்களோட பேங்க்ல போட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த 1 கோடி ரூபாய்க்கு என்ன டாக்ஸோ அதை போட்டுருவாங்க. இதே கவர்மெண்ட் நீங்க மாசம் மாசம் எடுக்கிறீங்கன்னா முழுசா எடுக்கல, அதனால உங்களுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கும்ல, 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் இல்லை 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த எலிஜிபிலிட்டிக்குள்ள தான் வரும். மிச்சம் கொஞ்சோண்டு அமௌண்ட் தான் வரும். அதுக்கு ஒரு கொஞ்சமா ஒரு டாக்ஸ் கட்டினா போதும் இல்லைங்களா? நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறதுல டாக்ஸும் போகாது, பல்கா எடுக்கிறதுல டாக்ஸ் போகும். அதனால எஸ்ஐபி பண்ற மாதிரி பணத்தை எடுக்கும்போது எஸ்டபிள்யூபி பண்ணி எடுக்கிறது நல்ல மாடல். நண்பர்களே, வேற எதுவும் கேள்விகள் இருக்குங்களா? இன்னும் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லலாம். உங்களுக்கு இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து எங்களுடைய டீம்கிட்ட இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இதையும் இதுக்கு முன்னாடி இருக்கிற மீட்டிங்ஸையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே தான் வரோம். ஸோ இந்த ரெக்கார்டிங்ஸ் ஓட வீடியோஸை உங்களுக்கு நான் அனுப்ப சொல்றேன், நீங்க கேளுங்க. இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல அட்டன் பண்ணாதவங்க அந்த கிளாஸ்க்கான ரெக்கார்டிங்ஸை நம்ம டீமுக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம டீமோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட் டுடே. நம்ம என்ன பண்றோம் அடுத்து? ஹலோ சார், ஒரே ஒரு டவுட் சார். இப்போ சொல்லுங்க. நம்ம ஹெச்டிஎஃப்சில வந்து இப்போ நம்ம பை பண்ணீங்களா சார்? இப்போ நம்ம அந்த கான்ட்ராக்ட் வந்து முடியற அந்த டேட்க்கு முன்னாடியே நம்ம அந்த பிரைஸ் வந்து ஹிட் ஆகுது அப்படின்னா நம்ம பை பண்ணது செல் ஆயிருங்களா சார் நமக்கு? இல்ல, நம்ம புக் பண்ணிக்கலாம். நம்ம புக் பண்ணி நம்ம டார்கெட் செட் பண்ணி அதுக்கு ஒரு ஆர்டர் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த எக்ஸ்பைரி பீரியட் வர்றதுக்கு முன்னாடியே உங்க பிரைஸ் வந்துருச்சு, அப்ப வித்துட்டு வெளியில வந்துடலாம். ஓகே ஓகே. அப்ப நம்ம பை பண்ணிட்டு நம்ம அப்பவே செல் ஆர்டர் போட்டு வந்து வச்சிரணும் இந்த ரேட் அப்படிங்க. செல் ஆர்டர் போட்டு வைக்கலாம். அது வந்து எஸ்எல்னு சொல்லுவாங்க. சரிங்க. அந்த எஸ்எல்ல எல்னு ஒண்ணு இருக்கும்ல, லிமிட், அதை போடணும். எஸ்எல்ல எல் ஆர்டர் போட்டு வச்சு நம்ம லிமிட்டை போட்டுட்டு அதை வந்து நார்மல்ல செலக்ட் பண்ணி வச்சு விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஆர்டர் வந்து அந்த இது வரைக்கும் வெயிட் ஆகும், அதாவது அந்த பிரைஸ் கிடைக்கிற வரைக்கும் லைவ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஆமா, அந்த பிரைஸ் கிடைச்சோன்னே வெளியில வந்துடும். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ.
ஓகே. ஸோ நண்பர்களே, வேற எதுவும் கேள்விகள் இருக்குங்களா? ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த செஷன்ஸ் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் திரும்பவும் சொல்றேன், ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு கடல். அதை ஒரு 3-4 கிளாஸ்ல நம்ம முழுசா கற்றுக்க முடியும்னு நான் சொல்ல முடியாது. அது நான் தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கணும். நான் இன்னமும் ஷேர் மார்க்கெட்ல தொடர்ந்து கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ நீங்களும் உங்க பங்குக்கு முயற்சி பண்ணி பாருங்க. ஷேர் மார்க்கெட்டோட என்எஸ்சி இந்தியா சைட்டை கொஞ்சம் அப்படியே கோத்ரூ பண்ணுறேன். அப்புறம் ஸ்கிரீனர் சைட்ல கோத்ரூ பண்ணுங்க. இன்னைக்கு நமக்கு இருக்கிற அருமையான வாய்ப்பு என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற ஒவ்வொரு பேராமீட்டரையும் நெட்ல போட்டு தேடி கண்டுபிடிச்சு எடுத்தலாம். ரொம்ப துல்லியமா எனக்கு வேணும் அப்படின்னா சாட் ஜிபிடில கூட நம்ம கேட்கலாம். பிரைஸ் டு புக் வேல்யூனா என்ன, பிரைஸ் டு என்ன சொல்றது, நெட் வேல்யூனா என்ன, இப்படி எதனாலையும் நீங்க நெட்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் வரும். சாட் ஜிபிடி நான் செம்மையா யூஸ் பண்ணுவேன். ஏன்னா துல்லியமான ரிசல்ட் எனக்கு கிடைக்கும். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணுங்க. மார்க்கெட்டை பத்தி கற்றுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணிப்போம். கூடுதலா ட்ரேட் பண்ணி பாருங்க. பேசிக்கிட்டே இருந்தா கத்த செயல்ல நம்ம கொஞ்சம் இறங்கு. மார்க்கெட்ல ஆப்ஷன்ஸ்ல தைரியமா இறங்குங்க. நான் இன்னைக்கு உங்க முன்னாடிதான் வாங்கினேன். ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி பாக்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? ஆனா நான் ஜெரோதாவோட அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சைடு ட்ரேடிங் நடந்துகிட்டே தான் இருக்கு. அது மைத்ரா வர்றதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சதுனால அதுல அவ்வளவு பணம் இருக்கு. மைத்ரா இப்ப வந்ததுனால நான் இதுல லேர்னிங்காக தான் ஒரு சின்ன அமௌண்ட் போட்டு வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஸோ நீங்களும் உங்க பங்குக்கு முயற்சி பண்ணி பாருங்க. அந்த முயற்சி எடுத்தோடனே தானே பெருசா இருக்க வேண்டியது. சின்ன சின்னதா இருந்து அந்த சின்ன சின்ன விஷயங்களை கத்துக்கிட்டு அப்படியே படிப்படியா வளர்த்துக்கோம். அவ்வளவுதான். ஸோ நன்றி நண்பர்களே. நம்ம அடுத்த சந்திப்போம்.